இந்த மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நம்ம அம்மாங்க நம்ம பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், நான்வெஜ்ல என்ன பிடிக்கும், வெஜ்ல என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி அங்கே போனால் ஃபர்ஸ்ட் மருமகளுக்கு என்ன பிடிக்கும் தான் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக மொத்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இடத்த அடிச்சுக்க இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க. உங்கள் வீட்டில் இப்படி தானு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி தான் சண்டே அன்னைக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நானும் அம்மாவும் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு அம்மா வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டாங்க. லஞ்சுக்கு வந்து இந்த கிரீன் சிக்கன் அப்படின்ற ஒரு ரெசிபி வந்து ஹோம் சீசன் வித் லவ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல பார்த்திருந்தேன். ரெசிபி ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா அதே மெத்தட்ல டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃபன் சாப்பாடு ரெண்டுத்துக்குமே நல்ல மேட்ச் ஆயிடுச்சு. இதோடைய ரெசிபி வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல. நான் மறக்காம வந்து அதோட மெத்தட் வந்து கொடுக்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க அம்மா ரொம்ப சோகமா போய் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க கோலா உருண்டை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதில் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் போட்டு பண்ணோம் தான். மற்றபடி அவங்க ஃபுட்ல நான் உப்பெல்லாம் எடுத்து போடல. நான் உண்டு என் கிரீன் சிக்கன் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா.